சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை ஒரு நபர் தேடிக்கொண்டே இருக்கிறார், எப்பொழுது என்ன செய்யலாம் என்று. பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். முழுமையாக கேள், எல்லாம் மாறும். சுதாரித்து கொள்ளத்தான் நான் இந்த விஷயத்தை உன்னுடைய காதில் போடுகிறேனே தவிர உன்னை பயமூத்துவதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லவில்லை. ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக நீ சுதாரிக்க வேண்டும் என்பதற்காக. நான் காப்பாற்ற வந்து விடுவேன். எந்த ஒரு பிரச்சனை உனக்கு வந்தாலும் நானோ உன்னை காப்பாற்ற வந்து விடுவேன். மீறி நான் எதற்காக உனக்கு இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். சாய் சொன்னாரே, அதனால் அந்த ஞாபகம் நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்பே சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். புரிகிறதா? தயவு செய்து முழுமையாக கேள். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நல்லபடியாக அமைதியாக சந்தோஷமாக இருப்பாய். தங்கமே, வாழ்க்கையில் நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய்? நல்ல விஷயத்தை. ஆனாலும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களானது உனக்கு அறியாமலேயே நடக்கிறது. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினால் உடனடியாக அதற்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறாய். யாராவது உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வைத்துக்கொள். இல்லை என்றால் உனக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் என்று வைத்துக்கொள். உடனடியாக அவர்களுக்கு நீ பதில் கொடுக்கிறாய். அது போன்ற பதில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஒரு விஷயத்தை அவர்கள் முரண்பாடாக பேசுகிறார்கள் என்றால் அந்த விவாதமே உன் வாழ்க்கையில் தேவையா என்பதை யோசித்துப்பார். விவாதம் என்பது வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஒன்று. நீங்கள் எல்லாரும் தான் தேவையில்லாமல் ஏதேதோ விவாதத்திற்குள் போகிறீர்கள். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு விஷயத்தை நீ பேசிக்கொண்டு இருக்கிறாய், அதற்கு எதிராக விவாதம் செய்வதற்காகவே வருகிறார்கள். உன்னை அந்த இடத்தில் காயப்படுத்த வேண்டும், உன்னுடைய பேச்சை அங்கே நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள் என்றால் தயவு செய்து அவர்களை பேசட்டும் என்று விட்டுவிடு. அந்த இடத்திலிருந்து நீ வந்துவிடு. யார் எது வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். உன்னை ஒருவர் அந்த இடத்தில் நீ பேசிக்கொண்டு இருக்கும் இடத்தில் அவமானப்படுத்தலாம் என்று ஒரு நபர் வந்தார், அந்த நபர் பேசட்டும் என்று விட்டுவிடு. நீ என்னத்தான் சரியாக சொன்னாலும் அதை அப்படியே மாற்றி தவறாகத்தான் சொல்ல போகிறார்கள். விவாதத்திற்குள் தான் உன்னை கொண்டு வரப் போகிறார்கள். நீ செய்வது தவறு, நீ சொல்வது தவறு, நீ இப்பொழுது பேசியது தவறு, நீ இதை இப்படித்தான் சொல்வார்கள். அதனால் அதையெல்லாம் விட்டுவிடு. ஒரு நபர் உன்னை நெருங்கி உன்னை பேச விடாமல் எப்பொழுதும் நீ இப்படி பேசுகிறாய், அப்படி பேசுகிறாய் என்று ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டு இருக்கும் நபரிடம் நீ பேசாதே. அவர் எந்த இடத்தில் நின்றாலும் நிற்காதே. அவர் ஏதாவது விவாதம் செய்யலாம் என்று வந்தாலும் அந்த இடத்திலிருந்து ஒதுங்கிவிடு. அது உனக்கு நெருங்கிய உறவாக வேண்டுமானாலும் இருக்கட்லாம். தங்கமே, இப்பொழுது உன்னுடைய ஒரு நபரானது உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நபரானவர் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தேடுகிறார். காரணம், உன்னை ஒரு நபர் தேடுகிறார் என்று சொன்னேன். அது யாரென்றால், கடைசியாக உங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் உனக்கும் நான் சொன்னேன் அல்லவா, அந்த நபருக்கும் சிறு வாக்குவாதம் வந்தது. நீ சொன்னதுதான் சரி என்று எல்லோரும் எடுத்து விட்டார்கள். அவன் சொன்னது தவறு என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அந்த இடத்தில் ஒரு வாக்குவாதமானது வந்தது. நான் சொன்னதுதான் சரி, நீ சொன்னதுதான் சரி என்று. அதை மனதுக்குள்ளேயே அவன் வைத்திருக்கிறான். வைத்து கொண்டு எந்த இடத்தில் உன்னை பார்ப்போம் அந்த இடத்தில் சில கேள்விகளை கேட்டு உன்னை அசிங்கப்படுத்துவோம் என்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறான். அந்த நபர் யார் என்பது உனக்கு தெரியும். நீ ஒரு விஷயம் நல்லதை சொல்லிவிட்டாய், அந்த விஷயத்தை அவன் தவறாக சொல்லிவிட்டான். இப்பொழுது என்னவென்றால், எப்படியாவது மற்றவர்கள் மத்தியில் உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும். போன முறை எப்படி நீ அவனை தலைக்குனிய வைத்தாயோ அதே போலவே இந்த முறை உன்னை தலைக்குனிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவனும் முயற்சி செய்கிறான். அதனால் யாரென்று உனக்கு தெரியும். அந்த நபரிடம் தயவு செய்து பேசாதே. அவன் எந்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்கும், எந்த இடத்தில் உன்னை அசிங்கப்படுத்தலாம் என்று காத்து கொண்டு இருக்கிறான். யார் மத்தியிலும் நீ அசிங்கப்படுவது எனக்கு பிடிக்காது. உனக்கும் அதுதான். சாயி, என்னை அசிங்கப்படுத்தி விடாதீர்கள் எந்த இடத்திலும் என்று நீயே சொல்வாய். சரிதானே? அதற்காகத்தான் சொல்கிறேன், யாரிடமும் எப்பொழுதும் பார்த்து பேசி விவாதத்திற்குள் போவாதே. இன்று நீ சரியாக சொல்லிவிட்டாய் என்பதற்காக அவன் காத்திருக்கிறான். பார்த்தியா, உன்னை எப்படியாவது எல்லோர் மத்தியிலும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று. நீ எதையும்
கேட்டோ நீ ஏதோ தெரிந்தோ பண்ணவில்லை. நீ பேசியது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அவன் எடுத்துக்கொண்டது தேவையில்லாத விஷயம். யோசித்துப் பார். எல்லாம் உனக்கு புரியும். உன் மீது எந்த தவறுமே அல்ல. அவன் செய்தது தவறு. ஆனாலும் அந்த பகையை வைத்துக்கொண்டு நீ என்னை அசிங்கப்படுத்தி விட்டாய். ஒரு பொது இடத்தில் சரியாக பேசி என்னை அசிங்கப்படுத்தி விட்டாய். நானும் உன்னை அசிங்கப்படுத்துகிறேன் என்பதற்காக அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறான். அவனை எப்பொழுதுமே பார்த்தால் பேசாதே. அவன் பக்கம் போகாதே. அவனை விட்டு ஒதுங்குகிறாய் என்பது அவனுக்கு தெரியட்டும். அவன் உன்னை எந்த ஒரு இடத்திலும் அவன் உன்னை அசிங்கப்படுத்தி விடுவான். அவன் மீதே தவறு இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களை இழுத்து சண்டை போடத்தான் அவன் வருகிறான். நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அதன்படி நீ நடந்தாயானால் எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை நெருங்காது. எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் காயப்படுத்தவும் மாட்டேன். நான் தான் காயப்படுத்துகிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீ நினைக்கிறாய். சாய்தான் காயப்படுத்துகிறார் என்று. சாய்தான் காப்பாற்றுகிறேன். சாய்தான் உன்னை கரை சேர்க்க வேண்டும். யார் மத்தியிலும் நீ அவமானப்படக்கூடாது. நீ நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் நீ அதை புரிந்து கொள்ளாமல் சாய்தான் இவ்வளவும் செய்கிறார், சாய்தான் என்னை அசிங்கப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு மிக மிக மன வருத்தமாக இருக்கிறது. நீ இவ்வளவு என்னை காயப்படுத்துகிறாய் என்பதற்காக நான் உன்னிடமிருந்து ஒதுங்குவது கிடையாது. சின்ன பிள்ளை நீ. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு பின் நடப்பது தெரியுமா? நீ யதார்த்தமாக அன்று பேசிவிட்டு வந்தாய். ஆனால் இன்று ஒருவன் கரமும் வைத்துக்கொண்டு உன்னை எப்படியாவது எல்லோர் மத்தியிலும் அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறான். இனி எந்த ஒரு விசேஷத்திற்கு போனாலும் தயவு செய்து அமைதியாக இரு. எங்காவது ஏதாவது விவாதம் நடந்தால் போய் அங்கு நின்று உன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டாம். எதற்காக ஒரு இடத்திற்கு போனாயோ அந்த இடத்திற்கு அந்த வேலையை மட்டும் செய்துவிட்டு வா. கூட்டமாக நின்றாலோ தேவையில்லாமல் யாராவது ஒரு வாக்குவாதத்திற்கு கூப்பிட்டாலோ எதற்குமே நீ செல்ல வேண்டாம். நல்ல விஷயத்திற்கு போனால் நல்ல விஷயம். எந்தெந்த விஷயத்திற்கு போனாயோ அந்தந்த விஷயத்தை மட்டும் சந்தித்துட்டு வா. ஏனென்றால் நீ ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட மற்றவர்கள் அதை தவறாக எடுத்துக்கொண்டு உன்னை எப்பொழுது காயப்படுத்தலாம் என்று காத்திருக்கிறார்கள் பத்தியா? அததான். யாருக்கும் இங்கு நல்லது சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனுடைய மனதுக்கு அதை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உண்டு. வாழ்க்கையில் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இப்பொழுதும் நான் எதற்காக உன்னிடம் இவற்றையெல்லாம் சொல்கிறேன் என்றால் நீ சுதாரிக்க வேண்டும். எல்லோரும் உண்மையானவர்கள், எல்லோரும் நல்லவர்கள் என்று நீ நம்பக்கூடாது. எல்லோரும் பார்த்துதான் இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சீக்கிரத்தில் எல்லாம் மாறும் தங்கவே. பயம் வேண்டாம். பயம் எதற்கும் வேண்டாம். அமைதியும் சந்தோஷமும் இருந்தால் மட்டும் போதும். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். காலம் முழுவதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த சாய். மற்றபடி உனக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். நானே இருக்கிறேனே. உனக்கு என்னென்ன நடக்கப் போகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது, எல்லாவற்றையும் நானே சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் யோசித்து என்ன செய்யலாம் என்று பார். சில பேர் நீ நல்லபடியாக இருந்தாலும் சில பேர் தேவையில்லாமல் அவர்களுடைய விவாதத்திற்கு அழைப்பார்கள். அது போன்ற விஷயத்தை எல்லாம் தயவு செய்து உன் வாழ்க்கையிலிருந்து அடியோடு எடுத்துவிடு. உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு நீ இரு. நிச்சயமாக நல்லது நடக்கும். சில பேருக்கு நீ அமைதியாக வாழ்க்கையை வாழ்வது பிடிக்காது. எல்லா விஷயத்திலையும் உன்னையும் கூப்பிட்டு கொண்டு சண்டை போடவோ எதுக்காவது இருந்தாலும் உன்னையும் கூப்பிட்டு கொண்டு தேவையில்லாமல் பிரச்சனையை உன் பக்கம் திருப்பி விடுவார்கள். அவர்கள் நல்லவர்கள் போல நடித்து விடுவார்கள். அது போன்ற உறவுகளிடமெல்லாம் பேசாமல் இருப்பது உன் வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். கண்கள் கலங்காதே. எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் நீதான் மாட்டிக்கொள்கிறாய். அமைதியாக இருந்தாலும் யாரோ ஒருவன் எங்கிருந்தோ வந்து உன்னை அழைத்து சென்று அவன் நல்லவனாகவும் நீ கெட்டவனாகவும் மாற்றி விடுகிறான். எல்லாவற்றையும் விடு. நான் இருக்கிறேன் உனக்காக. சந்தோஷத்தை அள்ளி தந்து உன் வாழ்க்கையில் நிலையான ஒரு நல்ல வேலையையும் நல்லதொரு வாய்ப்பினையும் நானே உனக்கு தருவேன். யார் என்ன சொன்னாலும் சரிதான் தங்கமே. இப்பொழுது நீ ஞாபகம் வைத்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் சரிதான்.
எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீ எப்பொழுதும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். அமைதியாக இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னால் அதை சமாளிக்க முடியும். நானும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதை முன்பே சொல்லி உனக்கு அனைத்தையுமே நான் எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு நடப்பதற்கு முன்பே எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு சொல்லி எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து எல்லா விஷயத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். அதனால் கலங்க வேண்டாம், தைரியமாக இரு. எல்லா விஷயத்திலும் நானே உனக்கு துணை நின்று உன்னை காவல் காத்து உன்னை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டே இருப்பேன். இந்த சாயாகிய நான் உன்னை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளவே இருக்கிறேன். உன்னை சீக்கிரமாக எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றி நல்வழி நடத்தி உன்னை வாழ வைக்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.